பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையா இந்த நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்முடைய கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அவருக்கு சூழ்நிலை பெரிதல்ல. எந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் கர்த்தரால் உயர்த்தக்கூடும். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது தாவீது அந்த வீட்டிலேயே சிறியவன். அவனுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்கள் தாவீதை பார்க்கிலும் பலமுள்ளவர்கள், வலிமை பெற்றவர்கள். ஆனால் அந்த வீட்டில் அவர்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட தாவீதை, எளியவனாகி அந்த தாவீதை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்தி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே பலரால் நம்ம அற்பமாக எண்ணப்படலாம், அநேகர் நம்ம ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் நம்மை கர்த்தரால் உயர்த்தக்கூடும். தாவீதை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக இருந்தான் என்று. நாம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய சூழ்நிலை கர்த்தருக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. நம்மை எந்த சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரப்பா. சூழ்நிலைகள் உமக்கு பெரிதல்ல தகப்பனே. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை உயர்த்துவதற்கு நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். எங்களை உயர்த்தி ஆசீர்வதி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.